ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை சார்ந்த நிகழ்வுகளுக்கு செல்லலாமா? ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் குறித்த செய்தி. சாபூர்ஜி பங்குகளை விற்பனை செய்வது குறித்த அறிக்கை வெளியானதிலிருந்து இந்நிறுவனத்தின் பங்குகள் தொடர்ந்து 3ஆம் நாளாக சரிவில் வர்த்தகமாகிக் கொண்டு வருகிறது. இன்றும் இந்நிறுவனத்தின் பங்குகள் 5% லோயர் சர்க்கியூட்டை அடித்தது. உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கானது ஏற்றுமதி அடைந்து வருகிறது. அவ்வகையில் இந்தியாவின் பங்கு சரக்குகளில் 1.8% அளவும், சேவைகளில் குறிப்பிடத்தக்க அளவு கிட்டத்தட்ட 4.1%லிருந்து 8% அளவு உலகளவில் இந்தியாவில் சேவை பங்கு வரும் ஆண்டுகளில் உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் இ-காமர்ஸ் ஏற்றுமதி 5 முதல் 10 மில்லியன் டாலர் மதிப்பிடப்படுகிறது. டைனமிக் டெக்னாலஜி குறித்து என்டிடிவியில் கிடைத்த செய்தி. டைனமிக் டெக்னாலஜி நிறுவனமானது டிட்டாச் ஏர்கிராஃப்ட் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்டில் கிடைத்த செய்தி. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் துணை நிறுவனமான அதானி ரெனியூவபிள் எனர்ஜி 59 லிமிடெட் ஆனது 534 மெகாவாட் மின் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் காரணமாக அதானி கிரீன் எனர்ஜியின் பங்குகள் இன்ட்ராடேயில். இந்தியன் ஹியூமன் பைப் குறித்த செய்தி. இந்தியன் ஹியூமன் பைப் நிறுவனமானது தெலுங்கானா அரசாங்கத்திடமிருந்து அம்ருத் 2.0 திட்டத்தில் ஜாயின்ட் வெஞ்சராக இணைவு பெற்றுள்ளது. இந்நிறுவனமானது நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு சார்ந்ததாகும். எல்என்டி நிறுவனம் குறித்து மணி கண்ட்ரோலில் வெளியான செய்தி. மத்திய கிழக்கு கிளையண்டிடமிருந்து எல்என்டிக்கு மேஜர் ஆர்டர் ஒன்று கிடைத்துள்ளது. மேஜர் ஆர்டர் என்பது 5,000 முதல் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய ஆர்டர் என மதிப்பிடப்படும். இது கடலோர எரிவாயு குழாய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் ஆகும். கேபிஐஎல் நிறுவனம் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்டில் கிடைத்த செய்தி. கல்பத்ரு பவர் ப்ராஜெக்ட் நிறுவனமானது கல்பத்ரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட்டுடன் மற்றும் சர்வதேச துணை நிறுவனங்களுடன் இணைந்து ஜாயின்ட் வெஞ்சர் மூலம் 2,445 கோடி ரூபாய் மதிப்புக்கான ஆர்டரை பெற்றுள்ளது. இந்த கல்பத்ரு பவர் ப்ராஜெக்ட் நிறுவனத்திற்கு 15 அனாலிசிஸ்ட் கவரேஜ் கொடுத்துள்ளனர். அதில் 13 நபர்கள் பை எனவும், ஒரு நபர் ஹோல்ட் எனவும், 1 செல் எனவும் வழங்கியுள்ளனர். ஆர்விஎன்எல் நிறுவனத்திற்கு மத்திய பிரதேச அரசாங்கத்திடமிருந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்கான லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக இந்நிறுவனத்தின் பங்குகள் 5% உயர்வுடன் வர்த்தகமானது. TV18 குறித்த ஒரு செய்தி. வியாகாம் 18 மீடியா பிரைவேட் லிமிடெடின் அனைத்து பங்குகளையும் ரிலையன்ஸிற்கு விற்க பாரமவுண்ட் குளோபல் ஒப்பந்தம் செய்ததை அடுத்து இந்நிறுவனத்தின் பங்குகள் இன்று இன்ட்ராடேவில் லோயர் சர்க்கியூட் அடித்தது. இந்த நிறுவனத்தின் பங்குகளை RIL வாங்குவதற்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் செலவு செய்யும் தொகை 4,286 கோடி ரூபாய் ஆகும். மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு 34 அதிநவீன இலகுரக ஹெலிகாப்டர்களுக்கான ஆர்டர் கிடைத்துள்ளது. இந்த ஆர்டரின் மதிப்பானது 8,073 கோடி ரூபாய் ஆகும். டிபி ரியாலிட்டி நிறுவனம் குறித்த செய்தி. டிபி ரியாலிட்டி நிறுவனமானது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் போர்ட்டல் வழியாக பங்கு வெளியீட்டின் மூலம் கிட்டத்தட்ட 920.2 கோடி ரூபாய் திரட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்காக இந்நிறுவனம் 3.56 கோடி பங்குகளை 258 ரூபாய் என்ற ஃப்ளோர் பிரைஸில் விற்க முடிவெடுத்துள்ளது. சிட்டி நிறுவனமானது கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு முன்னர் வழங்கிய பை டார்கெட்டை திரும்ப வழங்கி அந்நிறுவனத்தின் டார்கெட் மதிப்பை 1,350 ரூபாய் என நிர்ணயிக்கிறது. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் குறித்த செய்தி. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது ஹைதராபாத்தில் 3 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளது. இதற்காக இந்நிறுவனம் செலவிடப்பட வேண்டிய தொகை 1,300 கோடி ரூபாய் ஆகும். HSBC நிறுவனமானது இந்திய ஃபினான்சியல் குறித்து தனது தரவுகளை வெளியிட்டுள்ளது. வீட்டு கடன், MSME கடன் மற்றும் தனிநபர் கடன்களில் டிமாண்ட் அதிகரித்து வருகிறது. இதில் பப்ளிக் செக்டார் வங்கிகள் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். ஹவுசிங் லோன்களுக்கு திரும்பும் நேரத்தை குறைத்து பர்சனல் லோனுக்கு கடன் வழங்குவதில் நிபந்தனைகளை கடுமையாக்குவதுடன் வட்டி விகிதத்தை உயர்த்தும் போக்கில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பெரிய தனியார் வங்கிகள் மற்றும் NBFCகள் MSMகளில் அதிக ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளனர் என்ற கருத்தை பட்டியலிடுகிறது. டிபி ரியாலிட்டி நிறுவனம் குறித்த செய்தி. டிபி ரியாலிட்டி நிறுவனமானது அட்வென்ட் இன்டர்நேஷனல் யூனிட்டை தனது டிபி ரியாலிட்டி நிறுவனத்திலிருந்து பிரித்து BSE மற்றும் NSகளில் பட்டியலிட ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு டிபி ரியாலிட்டி பங்கிற்கும் ஒரு அட்வென்ட் இன்டர்நேஷனல் பங்கு கிடைக்கும். இதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். HSBC ஆனது இப்கா லேப் குறித்த தனது கருத்தை பதிவிட்டு அதன் டார்கெட்டை பை அளவில் உயர்த்தி 1,335 ரூபாய் என நிர்ணயித்துள்ளது. அமெரிக்காவில் கேட்டலிஸ்ட் விநியோகம் இந்நிறுவனத்தின் மார்ஜினை அதிகரிக்கும் என்ற நோக்கில்
இந்த டார்கெட் வழங்கியுள்ளதாக அந்நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஆனது 18 OTT தளங்களை பிளாக் செய்ய முடிவெடுத்துள்ளது. பல எச்சரிக்கைகளுக்கு பிறகும் ஆபாச மற்றும் மோசமான தகவல்களை பரப்பி வருவதால் இந்த 18 OTT தளங்களையும் பிளாக் செய்ய முடிவெடுத்துள்ளது. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் குறித்து மணிக்கொன்றில் கிடைத்த செய்தி. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் நிறுவனத்திற்கு குளோரோஃபார்மசைன் மற்றும் ஹைட்ரோகுளோரைடு இன்ஜெக்ஷனுக்கான US FDA-வின் அனுமதி கிடைத்துள்ளது. மோத்திலால் ஓஸ்வால் நிறுவனமானது கேபிட்டல் மார்க்கெட்ஸ் குறித்து பிப்ரவரி மாதத்திற்கான டேட்டாவை வெளியிட்டுள்ளது. இதில் குரோவின் கைவசம் 9.2 மில்லியன் ஷேர் மார்க்கெட் ஷேர் கைவசம் உள்ளது. ஜிரோதாவிடம் 7.2 மில்லியன் ஷேர் மார்க்கெட் ஷேர் கைவசம் உள்ளது. ஏஞ்சல் ஒன்னிடம் 5.9 மில்லியன் ஷேர் மார்க்கெட் ஷேர் கைவசம் உள்ளது. அப்ஸ்டாக்கிடம் 2.5 மில்லியன் ஷேர் மார்க்கெட் ஷேர் கைவசம் உள்ளது. இதில் ஜிரோதா மற்றும் அப்ஸ்டாக்கின் கிளையண்ட்டுகள் எண்ணிக்கை மந்த் ஆன் மந்த் பேசிஸில் குறைந்து வருகிறது.